சொல்கிறோம்ல, இந்த பயத்திலே மீதி இருக்கவனுக்கெல்லாம் ஊருட்டு ஓடிட்டு. மேம் மூவி எப்படி இருந்தது? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. லகுன்னு எங்களோட ஃப்ரெண்ட் வந்து வில்லன் ரோல் பண்ணியிருந்தார், சூப்பராக பண்ணியிருந்தார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒன் வேர்ட் அபவுட் தி மூவி. இட்ஸ் நைஸ் டு வாட்ச், நைஸ் ஃபில்ம். நீங்கள் சொல்லுங்கள் மேம். நத்திங். நீங்கள் சொல்லுங்கள் மேம். மூவி ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் பற்றி ஒரு டிஃப்ரெண்ட் டேக், ரொம்ப ரியலிஸ்டிக்காக காமிச்சிருந்தாங்க, ரெண்டு சைடும் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அது நல்லா இருந்தது. அண்ட் லகு ஆஃப்கோர்ஸ் என்னோட வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் லகு பரன் வில்லன் ரோல் பண்ணவர், சூப்பராக பண்ணியிருந்தார். கதிரும் நல்லா, எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ அவ்வளோதான். ஓகே, கேரக்டர்ஸ் ஆக்டிங் பற்றி ஏதாவது? ஆக்டர்ஸ் ஆக்டிங் அவ்வளோ சொல்கிறதுக்கு நான் இல்லைங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. நிஜமால எல்லாருமே அவங்க வந்து அவங்க ரோலுக்கு ஜஸ்டிஸ் பண்ணியிருக்காங்க. ஓவர் ப்ளே பண்ணாமல், அண்டர் ப்ளே பண்ணாமல் கரெக்டாக பண்ணி, அதான் ரொம்ப ரியலிஸ்டிக்காக எடுத்திருக்காங்க. ஸோ நல்லா இருந்தது, கிரிப்பியாக இருந்தது படம். அடுத்தது என்ன நடக்கும், அடுத்தது என்ன நடக்கும்னு. யா, ஸோ இட்ஸ் எ வெரி கிரிப்பி ஃபிலிம். டெஃபினட்டாக ஒர்க் அவுட் ஆகணும்னு ஐ விஷ் லக் ஃபார் த டீம். தேங்க்யூ. சார் மூவி எப்படி இருந்துச்சு? எனக்கு ரொம்ப பிடிச்சது. என்னோட ரெண்டு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், கதிர் அண்ட் லகுபரன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு கதிருக்கு கூட நல்ல பிரேக் கிடச்சிருச்சு. பட் லகுபரன் தான் நான் ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா ரொம்ப நல்ல பர்ஃபார்மர், ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன். ரெண்டு பசங்களும் செம்மையாக பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆஸ் அ ஃப்ரெண்டாக நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆடியன்ஸாக ஒன் வேர்டில் சொல்லணும்னா ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. மக்கள் நல்ல ரிசல்ட் கொடுத்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி படம் ஜெயிக்கும் போது தான் நிறைய பேர் இந்த மாதிரி படம் எடுக்கணும்னு முன்னுக்கு வருவாங்க. அது ஸ்கிரிப்ட் ஓரியன்டாக இருக்குது, சும்மா கமர்ஷியலாக இல்லை. நல்ல மேட்டர், நல்லா பண்ணியிருக்காங்க. ஐ ஆம் ஸோ ஹாப்பி. எனக்கு ரொம்ப பிடிச்சது. தேங்க்யூ. மூவி நல்ல விறுவிறுப்பாக இருந்துச்சு, நல்ல ஸ்பீடாக இருந்துச்சு. நடிச்சிருந்தவங்க நல்லா நடிச்சிருந்தாங்க. ஆக்சுவலாக கதிராக இருக்கட்டும், லகுபரனாக இருக்கட்டும், லகுபரன் எல்லாம் நடிச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. படம் விறுவிறுப்பான படம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஒன் வேர்டில் சொல்லணும். நல்ல ஸ்பீடான படம். தேங்க்யூ. ஒரு செகண்ட் கூட போர் இல்லை, படம் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக கதிர் வேறு மாதிரியான ஒரு ரோல், வில்லனாக நடிச்ச ஒரு ஷூராக ஒரு பெரிய ரோல் வருவார். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக பயங்கர ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்குது படம். ஹோப் தி ஆடியன்ஸ் ரியலி என்ஜாய்ட். தேங்க்யூ. ஒன் வேர்டில் சொல்லணும். எக்ஸ்ட்ரீம்லி ஃபாஸ்ட். எட்ஜ் ஆஃப் த சீ த்ரில்லர்னு சொல்லலாம். கடைசி வரைக்கும் அந்த இன்ட்ரெஸ்டிங் இருந்துகிட்டே இருக்குது, ஒரு இடத்துல கூட குறையில. அதாவது நீங்கள் டோட்டலாக படம் பார்த்துட்டு வரப்போ யூ வில் பி லைக் ஒரு நல்ல ஒரு விஷயமோ, அதாவது ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக பார்த்துட்டு வந்தீங்கன்னு ஒரு ஃபீல் இருக்கும். நல்லா மாசாக இருந்தது. ஒரு சீனும் வந்து நல்லா யோசிச்சு எடுத்திருக்காங்க. ஃபினிஷிங்கும் கொஞ்சம் நல்லா எதிர்பார்க்காத அளவுக்கு நல்லா முடிச்சிருக்காங்க. ஒன் வேர்டில் சொல்லணும்னா இது பற்றி மாதிரி எதிரின்னு தான் சொல்லுவேன். கதிர் சார் வழக்கம் போல் அவருடைய யதார்த்தமான ஆக்டிங் நல்லா கொடுத்துருக்காரு. கமர்ஷியல் படம்ன்றதை விட ஒரு ஃபைட் அண்ட் இன்ஸ்பெக்டர், ஒரு போலீஸ் மூவியாக தான் இருந்தது இது. தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருந்துச்சு. டைரக்டர் நவீனுக்கும் லகுபரன் அதில் வில்லன் பண்ணியிருக்காருல சத்ருவில், அவர் எனக்கு நல்ல ஃப்ரெண்டு, ரொம்ப நாள் ஃப்ரெண்டு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. கதிருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த திரைப்படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள். ஒன் வேர்டில் சொல்லணும்னா என்ன சொல்லுங்கள்? நல்லாயிருக்கு படம். கதிர் சாரோட ரொம்ப நல்லாயிருக்கு. தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருந்தது. நவீன் வந்து என் கூட ஒரு 4 படங்களில் அசோசியேட் டைரக்டர் ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்போவே இந்த கதையை சொன்னார். சொல்லும்போது அப்போயே நாங்கள் சொன்னோம், நல்ல ஒரு கண்டிப்பாக இது நிச்சயமாக நல்ல ஒரு படமாக வரும்னு நாங்கள் எல்லாருமே சொன்னோம். இன்றைக்கி அந்த படத்தை பார்க்கும்போது ரொம்ப அந்த நம்பிக்கை உண்மையாக இருக்குது. ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் நவீன். மொத்தத்தில் ரொம்ப நல்ல ஒரு என்கேஜிங் ஒரு த்ரில்லர் இது. கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். படம் வெற்றியடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒன் வேர்டில் டிஸ்கிரைப் பண்ண என்ன? இப்போ ஒன் வேர்டுனாக்கா நல்ல ஒரு படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அந்த படத்தில் இருக்கிற அந்த வேகம், ரொம்ப நல்லா விறுவிறுப்பாக நல்லா இது. மூவி எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்தது. நவீன் எனக்கு ராதாமோகன் சாரோட ஒர்க் பண்ணுற நாள்லேருந்தே பழக்கம். அவர் அந்த அமைதியான படத்துலையுமே அசோசியேட்டாக இருக்கும்போதே பரபரப்பாக தான் இருப்பார். அந்த பரபரப்பு இந்த படத்துலேயும் இருக்குது. ஒரு வெரி நைஸ் த்ரில்லர். பார்க்குறவங்க எட்ஜ் ஆஃப் த சீட் த்ரில்லர் இது. ஐம் ஷூர் ஆஃப் இட். தேங்க்யூ. ஒன் வேர்டில் டிஸ்கிரைப் பண்ண என்ன? நல்ல படம். கதிர் சார் ஆக்டிங், கதிர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். லகுபரன் நல்லா பண்ணியிருந்தார். எல்லா ஆக்டர்ஸுமே நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த பரபரப்புக்கு ஏற்ற ஒரு திரைக்கதை,
எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. மியூசிக் நல்லா இருந்தது. ஆல் குட். மூவி ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப கிரிப்பிங்காக இருந்தது. எனக்கு ஒவ்வொரு விஷயமும் புதுசாக இருக்க மாதிரி இருந்தது. அந்த கேங்கை ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க, அந்த நெகட்டிவ் கேங்கை. கதிர் வழக்கம் போல் பரியேறின பெருமாள் வெறிகுண்டு அடிச்சிருக்காரு இதில். அண்ட் அவருக்கு இந்த டீமுக்கும் சரி, நவீன் நஞ்சுண்டனுக்கும் சரி, தயாரிப்பாளர், அதாவது தமிழ் சினிமாவின் மிக முக்கியமான தயாரிப்பாளர் ஒருத்தராக திரு அவர்கள் வருவாங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா அவர் த கைண்ட் ஆஃப் மணி ஹீ ஸ்பெண்ட் இன் திஸ் ஃபில்ம் இஸ் குவைட் அ பிட். அண்ட் நல்ல படம். ஒரு நல்ல கருத்தை சொல்லியிருக்காங்க. ராங் வேலை போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படம் வெற்றியடைய இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஆல் தி பெஸ்ட் டு த டீம் அண்ட் ஆஸ் வெல் டு த ப்ரொடியூசர். ஒன் வேர்ட் அபவுட் த மூவி. கிரேட் ஃபில்ம். ஆக்டிங் சார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க எல்லாருக்கும். அவங்க அதுவும் எனக்கு பர்டிகுலராக லகுபரன் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். அண்ட் கதிர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். ஏன்னா கதிர் இதுக்கு முன்னாடி பண்ண படங்கள் வந்து ஒரு சாஃப்டான ஒரு ரோலாக பண்ணி அமைதி அப்படியே இருந்தார். இந்த படத்தில் வந்து ஒரு போலீஸாக அது வந்து ஒரு ரிவெஞ்ச் இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா இருந்தது அவரோட இது இன்னொரு டைமென்ஷன் ஆஃப் ஹிஸ் ஆக்டிங். ஸோ இஸ் காட் அ பிரைட் ஃபியூச்சர். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். மூவி எப்படி இருந்துச்சு சார்? படம் சூப்பராக இருக்குது, சான்ஸே இல்லை. போலீஸ் காப் ஸ்டோரி வந்ததுலேயே இதுதான் வந்து பெஸ்ட்டான ஸ்டோரி மாதிரி. நல்லா பக்காவாக மியூசிக், சவுண்ட் எல்லாமே சூப்பராக இது பண்ணிடுறேன். கதிர் ரொம்ப நல்லா தெரியும் நம்மளுக்கு. நல்லா இது நடிச்சிருக்காரு, சூப்பராக நடிச்சிருக்காரு. படம் ஆல் த பெஸ்ட், நல்லா வரும்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணுறோம். ஸோ ஒன் லைன் அபவுட் த மூவி. இட்ஸ் சிம்பிளி பெஸ்ட். யா, நீங்கள் சொல்லுங்கள் சார். நீங்கள் ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. காப்ஸ் வந்து டோட்டலாகவே ஃபென்டாஸ்டிக், நல்லா பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ. ஆக்டிங் சவுண்ட் எனக்கு சூப்பராக இருந்துச்சு. சவுண்டு சான்ஸே இல்லை. நல்லா இருக்குது படம். சூப்பராக இருக்குது, சூப்பர் ஹிட் ஆகும். ஸோ ரெண்டு பேரும் ஒன் வேர்ட் அபவுட் த மூவி. ஃபென்டாஸ்டிக்னு சொல்லுவாங்க. சான்ஸ்லெஸ், சூப்பர். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். மூவியோட அவுட் சூப்பராக வந்திருக்கு. ரெஸ்பான்ஸ் வந்து நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒரு காம்பேக்டான படம். 24 மணி நேரத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத திரையில் காமிக்க ட்ரை பண்ணியிருக்கோம். அதுவும் 2 மணி நேரத்தில் காமிக்க ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். கண்டிப்பாக வந்து பார்க்குற ஆடியன்ஸ்க்கு வந்து டிசப்பாயின்மெண்ட் டெஃபினட்டாக இருக்காது. பட் நிறைய சென்டிமெண்ட், நிறைய ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். இது ஒரு ஆக்சுவல் ஃபேமிலி சம்மந்தப்பட்ட ஒரு ஸ்கிரிப்ட் அலாங் வித் போலீஸ் ஆஃபீஸர். ஸோ ஒன்லி எக்ஸ்பெக்டிங் த பெஸ்ட். இந்த ரோலுக்கு நீங்கள் என்ரோல் ஆகும்போது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நவீன் சார் வந்து கதை நரேட் பண்ணும்போதே சொன்னது, இந்த ஃபேமிலிக்கு என்ன நடக்கும் அந்த 24 மணி நேரத்தில்ங்கிறது தான் கதை. அப்படி இருக்கிறப்போ இருக்கிற அந்த 4 கேரக்டர்ஸ்க்கான ப்ராமினன்ஸ் தானாகவே வந்துடுது. அண்ட் ஹீரோவோட அண்ணி அப்படிங்கும்போது அந்த சென்டிமெண்ட் ரொம்பவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ப்ளஸ் என் குழந்தைக்கு ஒரு போர்ஷன் இருக்குது படத்தில். ஸோ அதுவும் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அந்த மதர் சென்டிமெண்ட் அப்படிங்கிறது எப்போவுமே எல்லாருக்குமே டச் ஆகுற ஒரு விஷயம். ஸோ அதனால தான் வி வர் அ பார்ட் ஆஃப் இட். மேக்கிங்கும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. வி ஆர் ரியலி ஹாப்பி. நல்ல ரிப்போர்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஆக்சுவலி நாங்கள் பார்க்கும்போது ஆர்டிஸ்ட் எல்லாம் சூப்பராக ஒர்க் பண்ணாங்க. உங்களையும் சேர்த்து தான். நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? உங்களுடைய ப்ளே நீங்கள் சூப்பராக பண்ணீங்க. இட் வாஸ் வெரி குட். பிகாஸ் அதான் நான் உங்ககிட்ட சொன்ன ஒரே விஷயம் தான். 24 மணி நேரத்தை 2 மணி நேரத்தில் காமிக்கும் போதே எல்லாமே உங்களுக்கு காம்பேக்ட் ஆகிடுது. எல்லாமே ரொம்ப விறுவிறுப்பாகிடுது. ஸோ இட் ஜஸ்ட் கோஸ் வித் த ஃப்ளோ. அண்ட் பர்டிகுலராக அந்த வில்லன் யூ ஹாவ் டு மென்ஷன் யூ இஸ் டன் அ கிரேட் ஃபென்டாஸ்டிக் ஜாப். ஏன்னா கதிர் இஸ் ஆல்ரெடி பீன் ப்ரூவ்ட் பர்ஃபார்மர். பரியரும் பெருமாள்லாம் இஸ் அ பிளாக் பஸ்டர். ஸோ அவருக்கு எதிரில் ஒரு வில்லன் வந்து நிற்கும்போது வந்துட்டாங்க அடுத்த வில்லன் நம்ம இண்டஸ்ட்ரிக்குங்கிற அளவுக்கு இருக்கார். ஸோ அவர் மேலே எனக்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. லெட்ஸ் see how it goes. How was about the acting இந்த மூவியில் நடிக்கும்போது எப்படி இருந்தது? நல்லா இருந்ததுங்க. இட் வாஸ் வெரி நைஸ். இட் வாஸ் லைக் அ ஃபேமிலி திங். எனக்கும் சிருஷ்டிக்கும் தான் நிறைய காம்பினேஷன்ஸ் இருந்துச்சு. அண்ட் கதிர் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்ல வேண்டாம். ஹீ இஸ் ஒன் ஆஃப் த வெரி ப்ராமிசிங் ஆக்டர்ஸ் நமக்கு இப்போ இருக்கிறதுல. ஸோ திஸ் ஷுட் ஆட் another milestone to his career. ஆடியன்ஸ் பார்க்குறவங்களுக்கு இந்த படத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி we have a lot of hidden thrilling elements. ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். டிஷ்கும் எல்லாம் நிறைய இருக்குது. ஸோ ஐ எம் ஷுர் த யூத் வில் ஹாவ் கிரேட் ஃபன். தேங்க்யூ ப்ரோ. உங்கள் ஆக்டிங் சூப்பராக இருந்தது ப்ரோ. ரெஸ்பான்ஸ்லாம் பயங்கரமாக இருந்தது. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பார்த்த பெரிய டைரக்டர்ஸு அவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா அப்ரிஷியேட் பண்ணாங்க, ரொம்ப நல்லா பேசினாங்க. நட்டி சார், தரணி சார், ராதாமோகன் சார் வந்திருந்தாங்க. அவங்க கீர்த்தி மாயா எல்லாருமே லைக் வந்தவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஆன்டிசிபேட் பண்ணிகிட்டு இருக்கோம், பார்ப்போம். இந்த ரோலில் என்ரோல் ஆகும்போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க?
ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸ்கிரிப்ட் படிக்கும்போதே தெரியும் இது ரொம்ப ஈக்குவலாக ப்ளேஸ் பண்ண கேரக்டர், ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் அப்படிங்கிறது தெரியும். இதை கரெக்டாக கேரி பண்ணிருங்கிற ஒரு சின்ன பயம் இருந்துச்சு. இன்றைக்கி அது ஆக்சுவலி பார்க்கும்போது ஒரு டீம் ஒர்க் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆர்ஆர் அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கதிர் சாரோட ஆப்போனன்ட் ரோல் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா கதிர் எனக்கு படத்துக்கு முன்னாடி இருந்து ரொம்ப நல்லா தெரியும். ரொம்ப சென்சிபிளான ஒரு ஆக்டர் ரொம்ப சென்சிபிளான பர்சன் ஆஸ் வெல். ஸோ ஃபஸ்ட் டைம் அவங்க வந்து இந்த படம் கதிர் பண்ணுற படம் தெரியும் போதே எனக்கு ஒரு நல்ல நம்பிக்கை இருந்துச்சு. எனக்கு ஸ்கிரிப்ட் படிக்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணோம். நீங்கள் இன்னும் இந்த மாதிரி நிறையா படம் பண்ணணுன்ற விஷ் பண்ணிவிட்டு ஆடியன்ஸ் பார்க்குறவங்களுக்கு ஒரு மெசேஜ் இந்த படத்தை எதிர்பார்க்கணும். படம் வந்து சத்ரு படம் நம்ம ரிலீஸ் ஆக போகுது. இப்போ தான் செலிப்ரேட் ஷோ முடிஞ்சிருக்கு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்கோம்னு சொல்கிறாங்க எல்லாரும். சின்சியரான எஃபர்ட் போட்டு நல்லபடியாக பண்ணியிருக்கோம் படம். பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். போர் அடிக்காத படம். தியேட்டருக்கு வந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ பிரதர். போலீஸ்கார் மேலே கை வைக்கிறதெல்லாம் சினிமாவில் மட்டும்தான் நடக்கும். நிஜத்தில் மூத்தர வரும்.